ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோனோட அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருந்திருப்பாங்க. அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்றது ஒன்றுமே புரியலை. அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்கும்போது, என்னன்னு தெரிலம்மா, அவர் வந்து ஃப்ராடு பண்ணாதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு. என்னது ஃப்ராடா அப்படின்ட்டு இவ ஒரு மாதிரி திகச்சு போயிடுறா. அதே சமயம் ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் பண்ணுறா, நீ எங்கே இருக்க, நீ எப்போ வருவ அப்படின்னு. நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு புஸ்க்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா அவங்க அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா இவளை மீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயங்களை கிம்மோட சிஇஓ இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் போகிறாரு. ரொம்ப சோகமாக ஹீரோன் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. இதுக்கு முன்னாடியும் அவங்க அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ஏதோ ஒரு லாஸ் ஆகியிருந்திருக்கும் போல். அப்போ அவர் ஃபோனில் யார்ட்டையோ முட்டி போட்டு கெஞ்சி பேசிகிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு அந்த காசை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. இந்த விஷயங்களை அவள் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருப்பா. அந்த விஷயங்களை அவருமே பார்த்துருப்பாரு. தான் பொண்ணு முன்னாடி இப்படி முட்டி போட்டு வேற ஒருத்தவன்ட்டு கெஞ்சிட்டு இருக்குமே அப்படின்ட்டு அவருக்குமே ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கிம்மை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக அந்த இன்டர்ன்ஸு அப்புறம் அந்த அட்வைசர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட சிஇஓ பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. அட்வைசர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னு தனியாக வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் கிம் அடிக்கடி இங்கே கூப்பிட்றது நல்லா இல்லை அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் நானும் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப் தான் கேட்டேன். ஆனால் அவர் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த விஷயங்களை பண்ணிகிட்ருக்காருன்னு. எது என்ஜாய் பண்ணுறானா அப்படின்ட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அவன் வந்து டீச் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே. இதுக்கப்புறமா ஆனை தான் காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு லேடியோட கேஸ் எடுத்து நடத்தியிருந்திருப்பான் இல்லையா, அந்த பேங்கில் வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த லேடிக்கு பார்த்திங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 10 மில்லியன் அமௌண்ட் வந்து அவங்க ஃபைனாக பே பண்ணணுமா. இதை கேட்டோன்னே ஆனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, என்னடா அது அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளுக்கு அவங்க அப்பாவை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இதே மாதிரி தான் லாஸ் ஆகியிருந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் மண்டையில் ஓடுதா, அவரை மீட் பண்ணி பேசியே ஆகணும் அப்படின்னு நேராக பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு தான் வந்திருக்கா. அவங்க அப்பாவுமே வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ என்னை வந்து மீட் பண்ணாத, நீ இதை விட்டு தனியாக உன்னோட லைஃப்பை பாரு அப்படின்ட்டு. ஆனால் அவளுக்கு எப்படி இருக்கும், அவள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுற. அதே சமயம் நம்ம ஆனோட சிஇஓ பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்துருப்பார்ல ஹீரோயினை ஜெயிலில் வச்சு. ஸோ அந்த விஷயங்களை வந்து ஆன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ அந்த பொண்ணோட ரொம்ப க்ளோஸோ, அவங்க அப்பாவை வந்துட்டு ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணோட வந்து அந்தளவுக்கு பேச்சுவார்த்தை வச்சுக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து லாயர் தானே, இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை வேண்டாம், நீ இந்த விஷயங்களுக்குள்ளே வந்து கஷ்டப்பட வேண்டாம், நாங்களே வேறு லாயரை வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அம்மா சொல்லுது. இவளுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோ வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். சரி அவங்ககிட்டே நம்ம ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறா. இவனும் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஃபைலை வந்துட்டு படித்து பார்க்குறேன். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, ஹீரோனோட அப்பா வந்துட்டு கிரிப்டோ கரன்சிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு ப்ராஃபிட் வந்து திருப்பிலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட பார்ட்னராக இப்போ இருக்கிறது வந்துட்டு சாய் அப்படின்ற ஒரு லேடி தான். இந்த அம்மா 2 லேடிஸை கூட்டு வந்துட்டுருக்கு. நம்மளோட கம்பெனியில் வந்துட்டு இவங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அவரும் பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் பிரச்சனையும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்க 2 பேரும் உங்கள் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டுமே வந்திருக்கு. இந்த சாய் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லேடிக்கிட்ட, உங்களோட இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டு ப்ராஃபிட் எல்லாமே வந்து சேர்த்து வந்துருச்சு. அந்த அமௌண்ட்டை நான் ஹீரோனோட அப்பா அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன், அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அவர்கிட்ட போய் இந்த இன்வெஸ்ட் பண்ண 2 லேடிஸும் கேட்டால், எனக்கு எந்த அமௌண்ட்டுமே வரலையே, அந்த சாய் இந்த மாதிரி சொன்னாங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் காசு பார்த்திங்கன்னா எங்கே போச்சுன்றது தெரியல. அந்த சாய் வந்து பொய் சொல்கிறாங்களா, இல்லை உண்மைக்குமே ஹீரோனோட அப்பா வந்து காசை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாரா அப்படின்றது தெரியல. இதுதான் கேஸ். அந்த 2 லேடிஸ் பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஆனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப் கிட்ட தான் வந்துட்டுருக்கான். உள்ள ஹீரோயின் நிற்கிறா. இவகிட்ட கேட்போமா வேணாமா அப்படின்ற மாதிரியே தோணுது. சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, இவகிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது இவனும் பார்த்திங்கன்னா ஆமன்ற மாதிரி சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறான். நாங்கள் இருக்கோம், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லி ஆறுதல் பண்ணிட்டு நேராக அவனோட ரூமுக்கு வரும்போது அந்த ஏமாந்து போனாங்கள்ல அந்த லேடி பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அந்த ஃபைலெல்லாம் காட்டுறாங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க எனக்கு கொஞ்சம் வாசித்து சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு 10 மில்லியன் வந்து ஃபைன் அமௌண்ட்டாக போட்டிருக்காங்க. அதை கட்டலைன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு. இந்த அம்மாக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் மாதம் இவ்வளோ டாலர்ஸ் வந்து பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போனா ஓகே, நான் பார்ட் டைம்ஸ்லாம் பார்த்து மாதம் இந்த டாலர்ஸை நான் பே பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இந்த அம்மா மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. இவங்க எதுக்கு தண்டமாக 10 மில்லியன் அமௌண்ட் கட்டணும்.
இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த ஃபைன் அமௌண்ட்டை பற்றி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நானே அந்த ஃபைனை பே பண்ணுறேன் அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குது, என்ன சொல்கிறீங்க அப்படி. ஆமாம், உங்கள் மேலே இதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை நான் வந்து உங்ககிட்ட இந்த ஹெல்ப் கேட்டு வரல. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. இவனுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தான் பார்க்குறான். இதுக்கப்புறமா நம்ம கிம்மா தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க சிஇஓவை வந்து தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தானே இந்த இன்டர்ன்ஸோட லாஸ்ட் டே, ஸோ இந்த கார்டை வச்சுக்கோ, அவங்களுக்கு நீ வந்துட்டு ட்ரீட் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்னு. இல்லை வேணுன்ற மாதிரி சொல்லும்போது, அட வாங்கிக்கோப்பா அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டை வாங்கிட்டு அப்படியே போகும்போது இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பேனு அவனையே பார்த்துக்கிட்டே இருக்க ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் சொல்லலாம் மாட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை மீட் பண்ணக்கூடாது, இந்த கேஸெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. நீ ஒன்றும் வருத்தப்படாத, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணி என்ன தான் நடந்துச்சு, உண்மை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, சத்தியமாக சொல்கிறேன், என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, நான் அந்த காசை வாங்கவே இல்லை, அந்த அம்மா தான் போய் சொல்லுது அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஜியோன் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா அந்த சாய் லேடியை போயிட்டு மீட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் நான் அமௌண்ட் சென்ட் பண்ணேன், ஆனால் அவர் காசை வாங்கிட்டு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு அது புலம்புது. இவளுக்கா இவர் உண்மையை சொல்கிறாரா இல்லை இந்த பொம்பளை உண்மையை சொல்லுதா அப்படின்றதே புரியல. இருந்தாலும் ஹீரோனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஃபைலை தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு, இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி. மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. பட் பெருசாலாம் எதுவுமே வாதாட கிடையாது. ஏதோ ஒரு விட்னஸ் இருக்காங்களாமா அந்த சாயோட சைடு. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு அந்த விட்னஸை வந்து கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பித்து பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சிட்ருக்கா. ப்ராப்பராக அவளோட வேலையில் கான்சென்ட்ரேட்டடே பண்ண மாட்றா. ஸோ கிம்மு தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஜியோங் பார்த்தீங்கன்னா சரி வா அந்த விட்னஸ்ன்னு சொன்னாங்களா அவங்கள போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வந்து எங்கள் அப்பா தான் காசு எல்லாத்தையுமே வாங்கினாரு அப்படின்ற மாதிரி விட்னஸாக வந்து சொல்லியிருக்கீங்க, அது உண்மையா பொய்யா ப்ளீஸ் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க அப்பா தான் எங்களோட காசெல்லாம் வாங்கி வச்சுட்டு எங்களை ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிராக சொல்லிகிட்டு இருக்கு. அப்படியே மறுநாள் போல் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனோட அப்பா வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அது லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு டேக்ஸ் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை வச்சு தான் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நான் வந்து அவருக்கு இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிச்சினார். அது எப்படி 2019 அவர் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணார், அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த நம்பருமே வந்துட்டு அதோட டிஸப்பியர் ஆயிரும். ஆனால் திரும்ப இவர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, புதுசாக டேக்ஸ் நம்பர் வேறு தான் வரும். ஆனால் பழைய நம்பர் எப்படி வரும், அதை எப்படி நீங்கள் இதாக காமிப்பீங்க அப்படின்ட்டு கரெக்டாக ஹீரோ வந்து புடிச்சிட்டான். என்ன சொல்கிறீங்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லும்போது, நீங்கள் வந்துட்டு 900 மில்லியன் அமௌண்ட் வந்து இந்த ஹீரோனோட அப்பா கம்பெனிலேருந்து கடனாக வாங்கியிருக்கீங்க, ஆனால் திருப்பி கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லை. அதனால தான் நீங்களே ஒரு 2 லேடியை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட அமௌண்ட்டை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லி அந்த காசை நீங்கள் ஆட்டையை போட்டுட்டீங்க. உங்களோட ப்ராஃபிட் இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் ஹீரோனோட அப்பா அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன், நீங்கள் அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஃபேக்காக அவரை வந்து மாட்டி விட்டுருக்கீங்க. ஸோ எல்லா ஃப்ராடுத்தனம் பண்ணது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்தம்மா பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி கத்துது. சரி அந்த விட்னஸை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விட்னஸும் வராங்க. ஆன் பார்த்தீங்கன்னா குறுக்கு கேள்விலாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த அம்மா வந்து ஃபோர்ஜரி பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியே வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நீ வந்துட்டு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண போறியா, நீ கண்ணால் பார்த்தியா அந்த காசு வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை, எதுக்கு போலீஸ்கிட்ட இந்த மாதிரி சொன்னன்ற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா ஒரு மாதிரி பயந்து கத்திடுது. ஏன்னா என்னோட பணத்தை அவங்க ஃபஸ்ட்டு தரதா சொன்னாங்க, ஸோ அதனால தான் நான் போலீஸ்கிட்ட இப்படி சொன்னேன்னு. என்ன சொன்னேன் இப்போ நீ என்ன சொன்ன, அப்போ அந்த அம்மா வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணியிருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது, பட் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் அந்த அம்மாட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அவர்கிட்டேருந்து நிறைய கடன் வாங்கியிருக்கேன், ஸோ அந்த காசை என்னால் திருப்பி கொடுக்க முடியலை, அதனால தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காசு எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு அந்த ஹீரோனோட அப்பா வந்து ஃப்ரேம் பண்ண நினச்சேன். உன்னோட காசை வந்து ஃபஸ்ட்டு நான் திரும்பி கொடுத்துறேன், நீ எனக்கு மட்டும் ஆதரவாக இந்த மாதிரி சாட்சி மட்டும் சொல்லுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னோடய காசு எப்படி இருந்தாலும் வந்துடும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சாட்சி சொன்னேன்னு.
எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்பாடா! ஹீரோனோட அப்பா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு. ஸோ ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா, ஹீரோனோட அப்பா மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த சாய் தான் ஃபோர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள தூக்கி 7 வருஷம் ஜெயில்ல போடுங்க அப்படின்னு தீர்ப்பெல்லாம் குடுத்துறானுங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஹீரோனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வந்துடுறாங்க. 3 பேரும் அப்படியே ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நீங்க வந்துட்டு எத நினைச்சு வருத்தப்படாதீங்க. நான் இருக்கேன் அப்படின்னு. அப்படியே எல்லாருமே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேங்ஸ் எல்லாருமே ஒண்ணா சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ட்ரீட் மாரி குடுத்துட்ருக்கா. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு ஆளுக்கும் பிளேட்ல வச்சு வச்சு பார்த்து பார்த்து எடுத்து குடுக்குறா. ஹீரோ நோட் பண்றான். இவ தான் எல்லாத்துக்குமே எடுத்து குடுக்குறா. இவளுக்கு யார் எடுத்து குடுப்பா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, பிளேட்ல கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வச்சு அப்படியே குடுக்கும்போது எல்லாரும் ஒரு மாரி பார்க்குறாங்க. ஏன்டா நாங்க 3 பேர் வந்து லாயர்ஸ்டா. எவ்வளோ நாள் தான்டா நாங்கள் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறது. சீக்கிரம் சொல்லி தொலைங்கடா அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் அப்படியே முழிக்கிறாங்க. சீக்கிரம் சொல்லுங்கடா அப்படின்ட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல. அப்புறம் என்னத்த நாங்கள் சொல்லிக்கிட்டு அப்படின்னு அவங்களோட லவ்வை பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஜியனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. இந்த நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இரு அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி இங்கேருந்து நான் போகிறேன்ற மாதிரி கிளம்பும்போது திரும்பி வந்து அவன் கேட்டுட்ருக்கான், "அம்மா நீ எப்போ லீவுக்கு அப்ளை பண்ண போற?" அப்படின்னு. "எது லீவா?" "ஆமாம்மா, டாக்டர்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாரி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நீ வந்து சீக்கிரமாகவே லீவுக்கு ஏற்பாடு பண்ண" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்ருக்கா. ஆமாம் நம்மளும் கொஞ்சம் பிரேக் எடுக்கணும். அப்போ தான் நம்ம பேபி நல்லாயிருக்கும் அப்படின்னு நேராக அவங்க சிஇஓ கிட்ட தான் வந்துட்டுருக்கா. எனக்கு இந்த மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இப்போதாம்மா கேஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. திரும்ப லீவெல்லாம் நீ எடுத்து நான் வேறு ஒரு லாயர்லாம் போட்டு அதெல்லாம் தலைவலிம்மா. ஸோ அதனால் இந்த லீவெல்லாம் அப்புறமாட்டி பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவளுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே தண்ணிலாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. எல்லோரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டுருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.